தேர்தலுக்கு செலவு செய்ய விஜய் தயாராக இல்லை. விஜய் வந்து ஒட்டுமொத்தமா இந்த தேர்தலுக்கு நான் செலவு செய்ய மாட்டேன். நான் ஏன் செலவு செய்யணும் அப்படிங்கிறத பாக்குறாரு. ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குமான செலவு அந்த கேண்டிடேட் பார்த்து சொல்லுங்க. அந்த மாதிரி கேண்டிடேட் பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது வேற வழியில் இல்லாமல் நீங்க வந்து கூட்டணிக்கு போக வரீங்கன்னா இதே மாதிரிதான் கட்சி முடங்கி போயிருக்கிறதுனா ஒவ்வொரு கட்சியும் கூப்பிடதான் செய்வாங்க. வாங்க எங்களுக்கு கூட்டணி சேர்ந்துக்கங்க, ஒரு வழி இல்ல. நீங்க எப்படி பிரச்சாரத்துக்கு போவீங்க? பிரச்சாரத்துக்கு போனாலும் பெரிய பிரச்சனை ஏற்படும், தள்ளுபடி ஏற்படும். அப்ப எங்க கூட வாங்க அப்படிங்கிறது அது ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்காவே விஜய் அவர்களே சிபிஐ மேல பதிவு விமர்சனம் வைக்கிறார். அந்த சிபிஐ தான் இன்னைக்கு போய் துர்சியானந்த் போய் சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. மதியழகன் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. நிர்மல்குமார் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஒருவேளை இவர்களுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் விஜயும் அழைக்கப்படலாம், ஜான் ஆரோக்கியசாமி அழைக்கப்படலாம், ஆதவ அர்ஜுனா அழைக்கப்படலாம். அப்படி அழைக்கப்பட்டால் இது ஒரு அரசியலுக்கு வழிவிடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்ப நாளைக்கு என்டிஏ வந்து இந்த தாவேக்களை உள்ள இழுக்கணும்னு நினைச்சாங்கன்னா எவ்வளவு தூரம் விஜய் ரெசிஸ்ட் பண்ண முடியும்? மறுபடியும் சொல்றேன், விஜய் வந்து நிறைய பேர் சொல்ற மாதிரி அவர் வந்து சங்கியில வந்து பாஜக போறதுக்காக தான் பண்ணல, பாஜக பீட் அவர் என்னைக்குமே ஏற்றுக்கிட்டது இல்ல. ஆனா எவ்வளவு தூரம் விஜய் ரெசிஸ்ட் பண்ண முடியும்? ஒரு சில கட்டத்துக்கு மேல இல்ல அவர் வந்து வழியில வந்து ஆகணும், இல்ல சிபிஐ இந்த வழக்கு வந்து ரொம்ப தீவிரமாயிடும் சொல்லி சொன்னா பாஜக பல மாநிலங்கள்ல ஏற்படுத்த அதே ஃபார்முலாவை இங்க ஏற்படுத்த மாட்டாங்கன்னு நிச்சயம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிற காரணத்தினால விஜய் ஒரு பெரிய பிரஷருக்குள்ள போறாரு. கூட்டணிக்குள்ள போயார வேண்டிய ஒரு பிரஷருக்குள்ள போறாரு. அதை உடைச்சிட்டு நான் தனிச்சுதான் போவேன்னு சொல்லி சொன்னாருன்னா அது பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் நான் 2-3 காரணம். ஒண்ணு, அவரை உடைச்சிட்டு வெளியே வந்தாருன்னா பணம் செலவழிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இவரை நம்பி கூட்டணிக்கு யாராவது வரப்போகிறார்களா? இப்ப காங்கிரஸ்ல சும்மா பேசுறாங்க சார், நீங்க வந்து அரசு இல்லையா? அது எப்பயுமே யாரும் கூட கூட்டணி போகிறோம்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. காங்கிரஸ்ல அவ்வளவு ஈஸியா வர மாட்டாங்க. அப்ப காங்கிரஸ் வருவாங்களா? நிச்சயமாக அவர்கள் வரப்போறது கிடையாது. அப்ப இவரோட தலைமையை ஏற்று யார் வரப்போகிறார்கள்? இவர் எப்படி செலவு செய்வார்? யாரெல்லாம் கேண்டிடேட்ஸா போடுவாரு? மிக முக்கியமாக 234 தொகுதிகளுக்கும் ஒற்றை முகமாக இருக்கக்கூடிய விஜய் பிரச்சாரத்துக்கு போவாரா? அது ஸ்மூத்தா முடியுமா? இவ்வளவு சிக்கல்கள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால் விஜய் அந்த ஆப்ஷனை எடுப்பாருன்னா அது ரொம்ப ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான் இதை பொறுத்த வரைக்கும்.